எப்பா தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் புதல்வர்களா, இப்ப என்ன ஆளாளுக்கு ஓடி வரீங்க? என்ன இப்ப தப்பா பாடிட்டாங்கன்னு கேக்குறேன். நம்ம நாட்டு பாடல தானே பாடினாங்க. என்ன பாகிஸ்தான் தேசிய கீதத்தை பாடினாங்களா, இல்லைன்னா ஆப்பிரிக்க தேசிய கீதத்தை பாடினாங்களா? இந்திய நாட்டினுடைய தேசிய கீத பாடல் தானே பாடியிருக்காங்க. அதை முன்னுக்கு இப்படி இவ்வளவுக்குள்ள தூக்கிட்டு வரீங்களே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைக்கும் போதே தேசிய கீதத்தை பாடிட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. அப்பெல்லாம் எல்லாரும் எங்க போனீங்க? இல்ல நான் கேட்கிறேன், இப்போ வந்து வந்தே மாதரம் எப்படி பாடலாம்? வந்தே மாதரம் என்ன நம்ம தேசிய பாடலா இருந்ததுன்னு ஜனகணம் வர்றதுக்கு முன்னாடி அதானே இருந்துச்சு. நான் கேட்கிறேன், அப்படி எதுவும் தவறான பாடல் கிடையாது. வந்தே மாதரம்னா என்ன? தாய்மண்ணே வணக்கம், தாய்மண்ணை வணங்குறேன்னு சொன்னது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த சுதந்திர போராட்டத்து போல வந்தே மாதரம் அப்படிங்கிற முழங்கின அது கோஷம். நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாரும் அதை பிடிச்சி பயங்கரமா சண்டை போட்ட ஆங்கிலேயர் கூட ஐந்து போராடும் போது வந்தே மாதரம் முழங்கினாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், இல்லை எனக்கு புரியல. இப்போ பதவி ஏற்காங்கல்ல, எல்லாருமே முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது நம்ம எதிர்கீழ இருக்கோம். இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் அதன்படி வழி நடக்கிறேன். அப்படிதானே? நம்ம என்ன தமிழ்நாடா? தமிழ்நாடுன்னு தனி நாடா? என்ன நீங்களாம் சீமான் சொல்ற மாதிரி தனி நாடு கேட்குறீங்களா? நம்ம இந்திய அரசியல் சட்டம் ஒரே நாடு தான் நம்மளுக்கு. நம்ம இந்திய நாட்டுக்குள்ள தான் நம்ம தமிழ்நாடு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்திய அரசு சட்டத்துல நாட்டு பாடலா இருந்த வந்தே மாதரம் பாடல பாடுறதுல அப்படி என்ன உங்களுக்குலாம் அப்படியே வலிக்குதுன்னு கேட்கிறேன். அது எப்படி பாடலாம், அது எப்படி பாடலாம்னா எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப நீங்க எல்லாரும் ஆங்கிலேயர்கள் கூட்டத்தில் சேர்ந்தவங்களா? நீங்க என்ன பிரிட்டிஷ்காரங்களா? ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்கு எதிரானப்ப அந்த பாடலை பிடிச்சிட்டு நம்ம ஆட்கள்லாம் பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதே மாதிரி வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னா அப்ப நீங்களாம் ஆங்கிலேயர் பெற்றெடுத்த பிள்ளைகளான்னு கேட்கிறேன். எனக்கு புரியல. என்ன உங்களுக்கெல்லாம் அவருடைய அந்த முதல் உரையிலேயே பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் காப்படிச்சிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 கையெழுத்து, தரமான கையெழுத்து சொன்ன மாதிரி போட்டிருக்காரு. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டாரு. அது விட்டவங்க சிங்க பெண்கள் பாதுகாப்படை போதை ஒழிப்புட்டு தரமா முத்தா அந்த கையெழுத்து போட்டாரு. ஸ்பீச்சு தெறிக்க விட்டாரு. கொஞ்சம் கூட சமரசம் இல்லாம, அதாவது எவனும் லஞ்சம் இல்லாமலே என் பக்கத்துலேயே வந்துடாதீங்க, என் கட்சியை சார்ந்தவனாவே இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு அனல் பிறக்க ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை முதல் நாள்லேயே முதல் உரையில இவ்வளவுக்குள்ள பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயமா தெரியல. அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெள்ளை அறிக்கை சொன்ன உடனே அங்கே ஸ்டாலின் அவருக்கு பதறிட்டு உடனே பார்த்தீங்கன்னா கஜனா காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்குன்னு சொன்ன உடனே அது குத்துது குடையுது. ஸோ இப்படிலாம் முதல் நாள் உரையிலே இவ்வளோக்குள்ள பேசுறானப்ப நம்ம என்னமோ நினைச்சோன்னா உங்களுக்கு அது அப்படியே ஆட்டம் காணுது. உடனே அதுக்கு இவனை இப்படி விட்டா இன்னும் வளர்ந்தே வருவான் அப்படிங்கிற உங்களுக்கு பதட்டத்தில் முதல் நாளே இந்த ஆட்டம் ஆடுறான் ஐயா. ஸோ அப்படின்னு அந்த இதில் உடனே தூக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நான் தெரியாம இருக்கிறேன். இதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக பொறுப்பு ஏத்த விஜய் அவர்களே நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவரு விளக்கம் கொடுக்கணும்? அவரு முதல் நாளே இப்படி நடந்து போச்சா? நான் கேட்கிறேன், அவர் முதலமைச்சரா பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் தானே அவர்கிட்டயே வருது ஆட்சி அதிகாரம். பொறுப்பு ஏற்ற வரைக்கும் கவர்னர் தானே இருக்கு. இதுக்கு விளக்க உரை முதலமைச்சர் விஜய்கிட்ட கேட்டா உங்களுடைய பயன்படியே நான் வரேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நினைச்சிட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தானே அவர் வந்து முதல்வராக இருக்காரு. நாம என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு அவர் வந்து நம்ம கேட்டு சொல்லிப்படி நடப்பாரு. நாம இவங்களை அப்படியே ஆட்டு வைக்கலாம், இப்படி முதல்வர் விஜயவர்களா இவங்க அப்படியே ஆட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவரை போய் தெரியல அவங்களுக்கு. இவ்வளோ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு 2 பேர் தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொரு டிஎம்கே. அப்படி சொல்ல மாறாம இன்னைக்கு அடிச்சு ஓட விட்டு உட்கார வச்சு இன்னைக்கு முதல்வர் இருக்கன்னா அவர் எவ்வளவுக்குள்ள வைராக்கியமா என்னென்ன மனசுல நினைச்சு வந்திருப்பாரு. நீங்க 2 சீட்டை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ ஆதரவு கொடுத்தோன்னா உங்களை பேச்சை கேட்டு அப்படி தலையாடிட்டு இருப்பானுப்பா. இப்பதான் ஆட்டமே கிளம்புது. ஏடிஎம்கே சோழி முடிஞ்சு 2ஆ பிரிஞ்சு நான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. 34 பேர் சிவி சண்முகம் தலைவில் என்ன முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், 150க்கு மேல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 வருஷம் சும்மா நின்று விளையாடுவார் மனுஷன். அதுக்கப்புறம் நிரந்தர முதல்வர் தான். அவர் நல்லபடியா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல நானும் பாக்குறேன், இல்ல நாட்டுல இப்போ இந்த 5 வருஷமா பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவுக்குள்ள நடந்துச்சு. சிறுவயது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பாலியல் குற்றங்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி சமயத்துல கூட இப்போ இந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடலாமா அப்படின்னு பொங்கிட்டு வந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப அதுக்காக கண்டனம் தெரிவிக்கலையா? இருக்கிற இடத்துல அங்க இருந்தீங்களே. ஸோ மக்களே நல்லவனு புரிஞ்சுக்கணும். ஏன் இவங்க இவ்வளோக்குள்ள அப்படி பயங்கரமா கதறாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா பொறுப்பேற்ற யாருமே இந்த அளவுக்கு முதல் உரையிலேயே இந்த அளவுக்கு நேர்த்தியா நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், என் கூட இருக்கவங்களாம் எப்படி இருக்கணும், ஒழுங்கா கட்டுப்பாடா இருக்கணும், எவனும் லஞ்சங்கிறத நினைச்சு கூடப்பா அப்படி இருக்குதானா நீ இப்பவே அதை உனக்குலாம் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி தைரியமா முதல் ஸ்பீச்சிலேயே
இப்படி யாருமே சொன்னது கிடையாதுங்க. எந்த அமைச்சரவையிலங்க நீங்க பதவி இருக்கும்போது, அதாவது ஒருத்தரும் இந்த எண்ணத்தோட என் பக்கத்துல இருந்துடாத, நான் வந்து புதுசா இங்க ஒரு ஆட்சியை அமைக்க போறேன், இந்த லஞ்சம் வாங்கணும் நினைப்பு இருந்தா இப்பவே அழிச்சிரு. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு சென்டர் இங்க ஒரு சென்டர்லாம் இருக்கக்கூடாது, நான் தான் தலைமை, ஒரே சென்டர் அப்படின்னு போட்டு பிறந்து யாருங்க? அவ்வளவுக்குள்ள சிறப்பா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல் இதுலயே இவங்க எதிர்பார்க்கல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வச்சு செய்வாரு. கஜனாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க, உண்மைதானே? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, உண்மைதானே? அது என்ன வரம்பு எல்லைக்கு உட்பட்டு இருக்கு, என்ன எல்லைக்கு உட்பட்டு இருக்குன்னு கேட்க. சோ வெள்ளை அறிக்கை விட போறது இவர் சொல்லிட்டாரு. பதறிட்டு உடனே எல்லாரும் தூண்டி விட்டாச்சு. அதாவது தமிழ் தேவை இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு. அதாவது இவங்க பதவி இருக்கும் போது அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு கேட்கல, இப்போ வந்துட்டு அது அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி போயிட்டாங்க. நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கு, 1008 ஓட்ட இருக்கும் போதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரல. இப்ப இது உங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டான். என்னத்த சொல்ல, நமக்கு இவங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆனா உங்களுக்கு கரெக்டான ஆள் இருக்காரு, நீங்க வந்து அவர் லேஸ் பண்றத நினைக்காதீங்க. இருக்கு, இனிமேதான் ஆட்டமே இருக்கு, சூடு பிடிக்குது, இனிமேதான் ஆட்டம். இல்ல இப்போ இந்த பாட்டு வந்து பாடிட்டாங்கன்னு இவ்வளவுக்குள்ள வர்ற இந்த வண்ணம் பிடிச்சவங்கிட்ட கேட்கிறேன், அங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அந்த ஸ்டேஜ்ல, அவர் முதல்வரா பதவியேற்ற அந்த தருணத்துல. அதை பத்திலாம் ஒண்ணுமே ஒரு பேசுறதுக்கு இல்லை. என்ன இங்க எந்த முதலமைச்சர், அதாவது முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல, அதாவது அந்த மேஜையை தூக்கிட்டு போனுங்க, பணியில வர சொல்றாங்க, மைக்ல பேசுறாங்க, அது நகட்டுங்க அப்படிங்கிறாங்க. இவர் முதலமைச்சரா பதவி ஏற்று நிக்காரு, அப்பதான் அவரு போய் கூட போய் அந்த மேஜையை தூக்குறாருங்க, கைப்பிடி தூக்கி நகர்த்து போறாரு. யார் பண்ணுவா இந்த செயலெல்லாம் சொல்லுவாங்க அப்போ? ஸோ அவர் அங்கேயே வந்து அதை வந்து அவர் எப்பவுமே செயல தான் காட்டுவார், சொல்ல மாட்டார் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு பெர்ஃபெக்டான எடுத்துக்காட்டு. நம்ம ஜெயிச்சுட்டோம், முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு ஆணவத்தில் ஆடக்கூடாது. அதான் தெளிவாக சொன்னார்ல, நான் வந்து மன்னர் பரம்பிலிருந்து வரல, அதான் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட மகனா, பசியோட அருமை என்னன்னு தெரியும், வறுமனா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாருல. உங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு பெரிய திராவிட கட்சிகள் நம்ம பெருசா பில்டப் பண்ணி வச்சிருந்த கோட்டையை உடைச்சிட்டான், அந்த சின்ன பையன் இவன் முதலமைச்சர் ஆயிட்டான், இவன் பண்ற எல்லாமே தப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. இன்னும் இதோட நிப்பாட்ட மாட்டாங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்களேன். இனிமே எங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க எவன் தப்புனாலும் அதை டிவி பேப்பர்ல எழுது, அவன் டிவி கட்சிக்காரன் தான் பண்ணான், அவன் இதை பண்ணான், அவன் அதை பண்ணான். நீ என்ன ஆனா ஒண்ணு, உங்களுக்கெல்லாம் பயிரிடு கொடுக்க விச்சுவல் வாரியஸ் இருக்கும், வெறித்தனமா பண்ணுவோம். இருங்க, நீங்க வாங்க போட்டு பார்க்கலாம். என்ன நினைச்சிட்டீங்க, நீங்க 100 பேர் வருங்க, நாங்க 1000 பேர் வருவோம், நீங்க லட்சம் பேருக்கு நாங்க கோடி பேர் தருவோம். இல்ல இப்படி நீங்க இவ்வளவுக்குள்ள நீங்க அவதூறு பண்ணும் போதே அவருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க அவர் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கோம், அவ்வளவு லேட்ல விட்டுருவோமா? பார்க்கலாம். இல்ல இப்போ ஒரு தமிழ் மொழிக்கு, தமிழ் தாய் வளத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ஓகே, அது ஒரு நம்ம இதுக்கு தானே இப்போ முன்னுரிமை கொடுக்கணும், அதை 2வது பாடலாம்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா இவ்வளவுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு குச்சமா அப்படியே எல்லாரும் காணர் பண்ணி கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்குலாம் இது கிடையாது. அவ்வளவு பெரிய குச்சமா என்ன, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதா வந்து அட்வைஸா சொல்லலாம், இதை இப்படி சரி பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறதுல சொன்னா பரவாயில்ல. அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? அது முதல் நாள்லயே பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பின்னோக்கி போயிட்டான், அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், என்னென்ன பண்றாங்க பாருங்க. அதாவது வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க, இவங்க ஆட்சியில இருந்தா மட்டும் மோடி வராருன்னா வெள்ள கூடைய பிடிச்சிட்டு போவாங்க. இவங்க பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன் சத்தான். சரி ஓகே, இப்படிதாங்க இவங்க இனிமேதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையே அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி இவங்க பண்ணக்கூடிய இந்த பொய் பித்தலாட்ட எதிர்ப்புகள் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க நமக்கு நேரம் சரியா இருக்கும். சரி எப்படியோ நம்ம அண்ணன் முதல்வரா பதவி வச்சிட்டாரு, அப்புறம் நம்மளுக்கு தானே பொறுப்பு கடமைலாம் அதிகமா வருது, பாத்துக்கலாம், எத்தனை பேர்னாலும் வரட்டும். ஓகேவா? நீங்க ஆதரவா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன, அதாவது முதல்வர் விஜய் சொன்ன போது இத்தனை கோடி பேர் இருக்கும்போது 8 கோடி பேர் இருக்கும்போது எனக்கு என்ன, பாத்துக்கலான்டால. அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை, வந்து விளையாடலாம். ஓகேவா? டன் தானே. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா CV சண்முகம் முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சுக்கலாம். சரியா? அடுத்த கட்ட அரசியல்கள்லாம் பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்க, வெயிட் பண்ணுங்க. பாய்.